கண்டிப்பா. இப்போ நீங்க இந்த பக்கம் திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி. நமக்கே தெரியும் வலுவான கூட்டணி. அது ஒரு சிறு சிறு உரசல்கள் இருக்குன்னு கேள்விப்படுறோம். ஆனாலும் ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு. இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும், அதிமுகவும் ஒரு கூட்டணியா இருக்கு. இப்போ வரக்கூடிய ஒரு பல கருத்து கணிப்புகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் இதுல இணைந்தால் அதிமுக, தவேக, பாஜக இணைந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. இதுவும் பாஜகவினுடைய இந்த திட்டமிட்ட பரப்புரை இருக்கு இல்லையா, அது சரிதான். அது நானே நான் களத்தில் கேட்குறேன், அப்படி சொல்கிறாங்க. ஒரு பலகீனமான நடிகர் ஒரு கட்சியை துவக்கிட்டார். அந்த கட்சிக்கு அவர் ஒரு திரை பிரபலம் என்பதனாலேயே தமிழ்நாட்டில் இயல்பாகவே நடிகனை நேசிக்கிற பாமர மக்கள், அறியாமையில் இருக்கிற மக்கள், இயல்பாகவே திரையில் நடிகனை தேடுகிற இந்த ஒரு அறியாமையில் இருக்கிற மூட சமூகம் தான் தமிழ் சமூகம், தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர். அப்போ அவர் அந்த விஜயை கொண்டு வந்து களத்தில் நிறுத்தி விஜயின் முகத்துக்காக கூடுகிற இந்த தமிழ்நாட்டு அப்பாவி பாமர மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட தத்துவம் அல்லது இந்த பகுத்தறிவு தத்துவத்தை தகர்ப்பதற்கு பாஜக ஒரு கருவியாக விஜயை ஏவுகிறது. விஜய் களத்துக்கு வருகிறார். அப்போ விஜய் ஏற்கனவே பலகீனமாக இருக்கிற அதிமுகவும் பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிமுக, ஏற்கனவே பாஜக இங்கு அதிமுகவின் இந்த பலகீனத்தை பயன்படுத்தி ஓரளவு காலூன்றி ஒரு வலிமையான நிலையில் இருக்கிற பாஜக. அப்போ பாஜக, அதிமுக, விஜய் களத்தில் நின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தத்துவ இயக்கத்தை, அந்த கூட்டணியை வீழ்த்த முடியும் என்று நம்புகிறது. அதற்காகத்தான் விஜய் களத்தில் இறக்கி அதற்கான வேலைகளை வலிமையாக செய்கிறது. அதற்கான பரப்புரை திட்டம் தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக பாஜகவே வென்று விடும்னு ஒரு தோற்றத்தை முதல் உருவாக்குனாங்க. அதிமுக பாஜக ஒன்றுபட்டு களத்துக்கு போனாலும் அந்த கூட்டணி வலிமையாக இருக்க முடியாதுன்னு ஒரு விவாதம் வந்தபோது விஜயை ஒரு தனிப்பெரும் சக்தியாகவே உருவகப்படுத்தி மத்திய உளவு பிரிவு, பாஜக, இந்துத்துவ பரிவார அமைப்புகளால் ஒரு மாபெரும் தலைவரை போல விஜயை காட்டுறாங்க. ஆனால் அவரோட முதல் ஆரம்பத்திலேருந்து மாநாட்டிலிருந்து முதல் அறிமுக கூட்டத்திலேருந்து ஒரு பாஜக ஒரு பாசிச ஆட்சின்னு தான் அவர் சொல்கிறாரு, கொள்கை எதிரின்னே சொல்கிறாரு. அப்போ அதை எப்படி இவங்க எதிர் துருவத்தில் இருக்கிறவங்க ஒன்றிணைய முடியும்னு ஒரு கேள்வி இருந்தாலும் பாஜக இதற்கு முயற்சிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதற்காக அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் பாஜக பாசிச இயக்கம் அப்படின்னு விஜய் சொன்னால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிற, அதற்கு வாக்களிக்கிற சிறுபான்மை மக்கள் ஜனநாயக சக்தியில் தன்வசப்படுத்த முடியும். இதுதான் பாஜகவோட அஜெண்டா. இப்போ நீங்கள் ஏற்கனவே பாஜக வாழ்க, ஆர்எஸ்எஸ் வாழ்கன்னு விஜய் வந்திருந்தா, விஜய் ஒரு அண்ணாமலை மாதிரி, அர்ஜுனமூர்த்தி மாதிரி, வானதி அக்கா மாதிரி, தமிழிசை மாதிரி தான் இருந்திருப்பார். ஆனால் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி, திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் நான் பாஜகவை எதிர்க்கிறேன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்.